ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு மகிழ்ச்சி செய்திங்க. டிக்கெட், இலவச தரிசன டிக்கெட் வாங்குவதற்கு ஆளே இல்லைங்க. நேற்று மதியம் 4 மணிக்கு கொடுக்க தொடங்கிய இலவச தரிசன டிக்கெட் தற்பொழுது வரை அவைலபிலிட்டி இருக்குங்க. நேரடி சர்வதர்ஷனுக்கு ஆளே இல்லைங்க. இவை அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலோட இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் திருப்பதியில் 3 இடங்களில் மதியம் 4 மணிக்கு தரப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் 3 மணிக்கு கொடுக்குறாங்க. நேற்று 4 மணிக்கு கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 4 மணிக்கு 21,000 டிக்கெட் கொடுத்தாங்க இன்றைக்கி தரிசனம் செய்வதற்காக. அதில் காலை 3 மணி ஸ்லாட்டு, அதன் பின்பு காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை, இரவு 9 மணி வரை தரிசனம் செய்யும் ஸ்லாட் கொடுத்தாங்க. 21,000 டிக்கெட் நேற்று மதியம் 4 மணிக்கு கொடுக்க தொடங்கி தற்பொழுது இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து இன்று காலை 9 மணிக்கு 5,052 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. இது கடந்த ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கூட்டம் இல்லாத நிலைமை இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். யாருமே கிடையாது, அப்படியே போய் டிக்கெட் வாங்கிட்டு போனதான் காற்று ஓடுது ஈ ஓடுதுன்னே சொல்லலாம் அந்த வார்த்தையை. ஸ்ரீவாரி மெட்ரோடைய டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 4 மணிக்கு 3,000 டிக்கெட் கொடுத்தாங்க. இன்று காலை 9 மணி நிலவரப்படி 2,398 டிக்கெட் அப்படியே அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறோம். சுத்தமாக கூட்டமே இல்லை, காற்று ஓடுது அந்த நிலைமையில் தான் இருக்குது. அடுத்தபடியாக 1/9/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு வெறும் 4 மணி நேரம், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு வெறும் 4 மணி நேரம் தான் ஆகுது என்றும் 3 குடன்களை தான் பக்தர்களை தங்க வச்சிருக்கதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலுடைய டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு லைவ் ஸ்டேட்டஸ் எடுத்திருக்கும். அதாவது கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து கியூலைன் ஸ்டார்ட் ஆகுது என்றும் அதில் வெறும் 393 பக்தர்கள் தான் வெயிட் பண்ணுறதாகும். காலையிலேருந்து 5,126 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். இன்னும் 29,481 பேர் நீ தர்ஷன் பார்க்கறதுக்காக தேவஸ்தானம் நேரம் ஒதுக்கியிருக்காங்க என்ற விஷயத்தையும் தேவஸ்தான சைட்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங்க்கு சுத்தமாக சிஆர் ஆஃபீஸில் கூட்டம் இல்லை. போனீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் உங்கள் ரூம் புக்கிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவனுடைய எண்ணிக்கை, அதாவது திருமலை திருப்பதி கோயிலில் வருகின்ற பக்தர்கள் தரிசனம் செய்த எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 31/8/2025 அன்று 70,310 பேர். இது நார்மலான எண்ணிக்கை தான். 21,886 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,49,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். வெறும் 3 குடன்களை நேற்று தங்க வச்சதாக 4 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரை. இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 2 முதல் 3 மணி நேரம் வரை. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 4 முதல் 6 மணி நேரம் வரை தான் ஆகுது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நேரங்களை பயன்படுத்தி குழந்தை வச்சுருக்காங்க, வயதானவங்க, முடியாதவங்க, இவங்களாம் தரிசனத்துக்கு போனீங்கன்னா விரைவான தரிசனம் கிடைக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். புஷ்கரணி குளம் 1 மாதம் சுத்தம் செய்த பணிக்கு பிறகு பயன்பாட்டில் இருக்க கொஞ்ச நாளாக நானும் அப்டேட் பண்ணியிருக்கேன். வருகின்ற பக்தர்கள் புஷ்கரணி குளத்தில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை புஷ்கரணி குளத்தில் நீர் ஆடலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். லட்டு ஒரு நபர்களுக்கு 6 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்குறாங்க. ஒரு லட்டின் விலை 50 ரூபாய். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்க பார்க்குறேன். கொஞ்சம் மன விரத்தினால வீடியோ கொடுக்கல, தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. நல்லா வியூஸ் போன சேனல் வியூஸ் போடலாம் எப்படி இருக்கும் அந்த ஒரு மன வருத்தத்தில் தான் இருந்தேன். கொஞ்சம் உங்கள் ஆதரவை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கமெண்ட் பாக்ஸ்லையும் கொஞ்சம் வீடியோலையும் தெரிவிங்க, உங்கள் லைக்ஸ் மூலமாக தெரிவிங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம கொடுக்குற தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யுங்க. அப்போ தான் எனக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்ற விஷயத்தை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.